மாத்து. நாடகத்தை இன்னையிலிருந்து மாத்துறோம். வள்ளி திருமணம் என்ற நாடகத்தை மாற்றி காமசூத்ரா. ஆமா வேணாம், உங்களுக்கெல்லாம் அது வேண்டாம். அதனால பக்கமேல அனைவருக்கு வணக்கம். மைக் செட் ஓனருக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம். அவருதான் நல்லா என்ன வைக்கிறாரு அப்படி சவுண்டு தான் வேற. இப்ப வைப்பாரு பாருங்க. அப்புறம் வீடியோ கவரேஜ் எங்க பாலக்கானா செல்லாம் செல்லாம் எங்கடி செல்லாம். சரி, வீடியோ கவரேஜ் எடுக்க பண்பு உள்ளத்திற்கு நன்றி. நன்றிகள். வணக்கம். போலாமா? பொம்பளை பிள்ளை மேடைக்கு வந்தா கண்ணடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்த கொடுக்கணும், ரேப் பண்ணணும், புள்ள கொடுக்கணும். நாடகம் நடக்காதே அப்ப நடக்காதா? எத்தனை பேர் வந்தாங்க? நாடகமும் நடக்கணும், இதுவும் நடக்கணும். போலாமா? இந்த பெண்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஆறாவரமா இருங்க. ஆண்கள் மட்டும்தான் கை தட்டணும் இல்ல, பெண்களும் கை தட்டலாம். அதனால தப்பே இல்லை. ஆமா, நல்லா ஜாலியா இருங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழா இல்ல கலகல 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 பட் கிக்கெட் பரிகின பத்தி சொல்லுங்க. வாயில புண்ணா பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு. பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன விளம்பரமா? சொல்லுங்க. விளம்பரம் பண்ணாதானே. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அதான் மாப்பிள்ளை வாசிட்டு போயிட்டாரு திருச்சின்னு. அவரு பப்புன்னு சொல்லுவாரு. நீங்க சொல்ல மாட்டீங்களா? அவர் செக்ஸ் பிரச்சனை அதை கேட்டியாமல? எப்ப சொன்னாரு? எப்ப சொன்னாரு? அப்படியா சொன்னாரு? அவர் அப்புறம் வச்சுக்கிறேன். இப்போ உங்களை வாங்க. இந்த பெட்டி என்ன தப்பு பண்ணாலும் காப்பாத்தி விடுறதே உன் வேலையா இருக்குது. தொலைச்சு புடுவேன். தொலைச்சு அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? நான் காது கொடுத்து கேட்கும் அப்படியே மாத்துறாரு. என்ன நாடு முன்னேற பாடுவோடு நாடகம் முன்னேற பாடுவோடு பண்ண. நாடு முன்னேறினா நமக்கு என்ன, முன்னேறாட்டு நமக்கு என்ன? வேண்டாம். நாடகக்காரங்களுக்கு நாடகம் தான் முன்னேறணும். இப்ப பாடுங்க. பாடு. ஏன் நீங்க பாட மாட்டீங்களா? இதெல்லாம் பண்ணு. நாடகம் முன்னேற பாடுவது மிருதங்கம். நான் உனக்கு என்ன வேணும்? நீ அக்காவை பாக்குற மாதிரி பாக்கலையே. வேற என்ன பண்றேன்? வேற மாதிரி பாக்குற. உங்க அபிநயத்தை பார்த்து வாசிக்கிறேன். நல்ல வேலை. அத மட்டும் பாரு. வச்சிக்கவா ஒண்ணு மட்டும். வச்சிக்கவா ஒண்ணு மட்டும். இப்பதான் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பினாக திருப்பி மாறுது பாட்டு. கொஞ்ச நேரம் வாங்கி பால்ல இப்ப மட்டும் வாங்கி பாரு. இது வந்து தொழிலுங்க. அது தொழில்ல எதை வேணாலும் பண்ணிக்கலாம். காலையில குளிச்சுக்குவோம். வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. சத்தியம் நெஞ்சுக்குள்ள பஞ்சு இல்ல. கேர்க்கா வாங்க அக்கா. வாங்க அக்கா. வா, ஏன் கோச்சிட்டு போறீங்க? வெட்டிக்கார மண்டைய பொளந்துருவேன். வேணா வேணா. என்னங்க பாருங்க? அவர் ஏதாவது என்ன பாருங்க? என்ன பண்ணே? ஏங்க இவ்வளவு நேரம் நீ பண்ணாதான் நான் வாங்கி பாடுவேன். நீங்க பெட்டினாலே பின்பாட்டு. பின்பாட்டை ஒழுக்கமா பாடுங்க. ஒழுக்கமா தான் பாடுறேன். எப்படி பாட்டீங்க? எப்படி? வச்சிக்கவா ஒண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ள. சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சு இல்லன்னு உங்களை கேட்டாங்களா அப்ப ஊர்க்காரவங்க? யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? பெட்டிக்கார நான் சிரிச்சுக்கிட்டு வேற உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க. ஏங்க கோவப்படுறீங்க? அவரு தானே விளம்பரப்படுத்துறேன்னு சொன்னாரு. அப்புறம் விளம்பரமாயா? வச்சிக்கவா ஒண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ள. சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல.
கூட இன்னைக்கு ஒரு நாள் நான் வண்டியில் வந்ததும் போதும் நீ பிரகாச தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. அவன் தான் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு குறுகுறு பார்த்தா நீ வந்துட்டு நீனு ஒரு மாதிரி பார்க்குற என்ன? அதான் பார்த்து பார்த்து வாசானே அங்கங்கே நிறைய அடிக்கிறது நல்லா இருக்கும். பக்கம் மேலனா வாயை பார்த்து வாசி, காலை பார்த்து வாசிக்கணும். நீங்க எல்லாம் உங்களுடைய இதே சரியில்லை. எங்களுக்கு காலு தலையோட உங்க உடம்பே அபிநயத்தோட ஆடுறீங்க நீங்க. சே, காசியன் தான் ஒழுக்கமான ஆளு. எப்படி எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாப்ல. அண்ணன் மூடிட்டே வேலை முறாரு. அவர் உண்டு, அவர் தொழில் உண்டுன்ட்டு. காசியன், நான் உன்னை விரும்புறேன். என்னது? அது ஒண்ணும் இல்ல, உன் மகன் அந்த பக்கம் போக சொல்ல, அவனை சொல்றதுக்கு ஒன்னே சொல்லிட்டேன். அண்ணன் மகனை விரும்புறேன், மருமகனை. பச்சை பாறை திரதடி மச்சாங்குடி பாரதடி தேவியே மன்னனம் பூசா சந்தனம் DJ go go. டான்ஸர் பக்கம் மேல கெடுக்குறாங்கப்பா. டான்ஸ பக்கம் மேல கெடுக்குறீங்க. என்ன ஆடுறீங்க இப்ப? ஏப்பா பப்புனி என் பேரை சொன்னோன்னே ஒரு சில பேர் கை தட்டினாங்க. உள்ள உட்காந்து நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சரி ஏதோ நம்மளை கொஞ்சம் பேராவது விரும்புறாங்கன்னு. ஆனா நீங்க அத்தனை பேரையும் உங்க பக்கம் திசை திருப்புறீங்க. நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு வாசிக்காம புடுபுடுன்னு உட்காந்துருக்கீங்க. நீங்க ஆடின ஆட்டத்துல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன ஆடுனே? என்ன அப்படி இப்படி? அதாவது மற்ற டான்ஸ் செய்யறத நான் செய்ய மாட்டேன். நான் செய்யற எந்த டான்ஸ் செய்ய முடியாது. செய்ய முடியுமா? எங்க என்ன வாசிங்க? சரியில்லப்பா. என்னைக்கு நீங்க என்னை மேடையில காமிச்சு கொடுத்தீங்களோ உங்க 4 பேரும் இப்ப நான் காமிச்சு கொடுக்குறேன். காமிச்சு கொடுக்கவா? நீங்க எல்லா டான்ஸுக்கிட்டையும் வாசிக்கலாம். திருச்சி விஜி நடனத்துக்கு எந்த பக்கம் மேலவும் அப்படி கை தட்டி செல்லாம் போட்டி போடுவோமா? எங்க நான் ஆடுற ஆட்டத்துக்கு உங்க தலையெழுத்து வாசிங்க பாப்போம். பாப்போமா? என்ன பாட்டு பண்ணுப்ப? ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. ஒரு விட்டு போனதுன்னா நம்ம குழப்பு என்ன ஆகுது? வீட்டுக்காருக்கு பிடித்தமான நடனம். இந்த நடனத்தை தான் அவர் மயங்கினாரு. ஊருக்காரங்க என் மேல தப்பு இருந்தா நீங்க என்ன வேணாலும் பேசலாம். பக்கம் மேல தான் அசிங்கப்படுத்தணும். தெரியலையா? உனக்கு தெரியுதா? அப்போ ஒரு நாளைக்கு ரூம் போட்டு பாப்போமா? இதுக்கு பேர் குண்டி டான்ஸ். நல்லா இருக்கா? அப்படி சொல்லணும்டி செல்லம். இப்ப இனிமே என்னை யாராவது மறப்பீங்களா? மறக்க கூடாது இல்ல. அப்படின்னு வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். இன்னைக்கு அமைப்பாளர் யார் தெரியுமா? உண்மையிலுமே நம்ம சங்கத்துல கலை உலகத்துல எல்லாரையும் அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறேன். ஆனா இவன் ஒருத்தனை தம்பின்னு கூப்பிடுறது 2 பேரும் நிகரா இருப்போம். பொருத்தம் நிறத்துலயும் ஒரே மாதிரி இருப்போம், எடையிலையும் ஒரே மாதிரி இருப்போம். எங்களை பார்த்தா அக்கா தம்பின்னு ஊருக்காரங்களே மூக்குல விரல வைக்கணும். என் அன்பு தம்பி இன்னைக்கு அமைப்பாளர்ப்பா. சரி, தம்பி பேரை சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்ல. நான் கணவர் பேர்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிடுறேன். அது
இன்னைக்கு அமைப்பாளர் பெட்டிக்காரங்களே நீங்க சொல்லுங்க. யாரு இன்னைக்கு அமைப்பாளர் என் மாப்பிள்ள மதுமிதன். ஏய் என்னையா எனக்கு தம்பிங்க உனக்கு மாப்பிள்ளைங்கிறீங்க? அப்படியா? ஓஹோ சரி. என் அன்பு தம்பி மதுமிதனை வாழ்த்தி பாடணும். இதுக்கு பக்கம் மேல பெட்டிக்கார மட்டும் பாடக்கூடாது. ஆல்ரவுண்டு தாளம் மிருதங்கம் கூட நிக்கிற நீனு எல்லாம் சேர்ந்து பாடு. காலையில காளிமுத்தை வர சொல்லு. காளிமுத்தனை தூங்குறாப்ல பாடுவோமா? அதனால ஏன்னா அவன் காலைல வேணை சுத்தக்கூடாது. இந்த ஒரு பாட்டோட அவன் ஓடியோ போயிடணும். எங்க முதலாளி தங்க முதலாளி மனம் வெள்ள மனம் கொண்ட முதலாளி எங்க முதலாளி தங்க முதலாளி மனம் வெள்ள மனம் கொண்ட முதலாளி தங்க முதலாளி அப்படி எங்க முதலாளி தங்க எங்க முதலாளி ஆலியா முதலாளி பிள்ளைகளா எங்க முதலாளி கொண்டே ஏங்க ஒரு ஆளு தாளத்தை விட்டு பாடுது, ஒரு ஆளு தாளமே இல்லாம பாடுது. எப்ப நீங்க அவனை வாழ்த்தவே வேணாடா, அவன் வந்த வழியே போயிருவான். அதனால மதுமிதன் அவர்கள் வாழ்க வளர்க அப்படின்னு சொல்லி கொண்டு இப்ப கொஞ்சம் கிளுகிழுப்பு கொடுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆளை நொங்க கழட்டிட்டு வந்துக்கிற பப்புனு என் பேரை ஒழுக்கமா சொன்னாரா? உங்களை தப்பு தப்பா பேசிவிட்டாப்ல. என்ன பேசினாரு? நோட்டீஸ்ல உங்க பேரை சொல்றதுக்கு திருச்சி விஜய் தானே எக்ஸ்பிரஸ் விஜின்னு எல்லா ஊருக்காரங்களுக்கும் தெரியும். எல்லா ஊருக்கும் தெரியும். ஆனா பப்புன அரியப்பா மட்டும் எப்படி தெரியுமா உங்க பேரை சொல்றாப்ல? எப்படி சொன்னாரு? திருச்சி எக்ஸ்பிரஸ்ங்கறாப்ல. வாயை பிடிச்சு குளிக்க வேண்டியதானே? நீ எல்லாம் எதுக்குற தம்பிக்காரன் இருக்க? மிஸ்டர் ஹரிகரன், மிஸ்டர் ஹரிகரன், உள்ள கண்ணாடியில உங்க முகரைய பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா காதை மேடையில வைங்க. என்ன திருச்சி செக்ஸ் பிரஸ்னீங்களா? வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன். கேளுங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் என்ன எவ்வளவு பெரிய ஆளுனா என்ன பண்ணி கிழிச்சாரு? என்னங்க நாடக உலகத்திலே சிவாலியர்னு பட்டம் வாங்கினவரு, உலக நாயகம் பட்டம் வாங்கியிருக்காரு. அப்புறம் சிவாலியர் சிவாஜி கணேசன், அப்புறம் போன வருஷம் கலை சுடர் மணி நவரச நாயகன். இவர் என்ன செஞ்சு கிழிச்சாருன்னு இந்த மனுஷனுக்கு இத்தனை விருது கொடுத்தாங்க. ஏங்க அந்த அளவுக்கு திறமை இருக்குதுங்க அவர்கிட்ட. அப்படியா? எல்லா டான்ஸ்கார பிள்ளையும் நிக்க வைப்பாப்லையா மேடையில. பெரிய டான்ஸா இருந்தாலும் சின்ன டான்ஸா இருந்தாலும் நிக்க வச்சு பேசுவாராம். நல்ல ஆம்பளை, ஹரிகரன் சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஆம்பளை திருச்சி விஜய்கிட்ட வந்து இன்னைக்கு நிப்பாட்ட சொல்லு. வரட்டும் இன்னைக்கு என்கிட்ட ஒழுக்கமா வந்து தொழில பண்ணிட்டாப்லனா. ஏங்க எல்லா டான்ஸ்கார பிள்ளைகளையும் நிப்பாட்டுவாங்க. ஆமா, இந்த டான்ஸ்கார பிள்ளைங்க மட்டும் ஏன் எங்க அப்பாவை நிப்பாட்டவே மாட்டேங்கிறீங்க? இப்ப நான் நிப்பாட்டுறேன் பாரு. நான் ஒரு ஆளு நிப்பாட்டினாதான் வேற யாரும் நிப்பாட்ட முடியாது. ரொம்ப சிரமப்படுவீங்க. யாரு? ஐயோ செவனே நீர் அவரே ஒத்துக்கிட்டாரு செத்த பாம்புன்னு. இதுல சஞ்சீவி மூலியே வாயிலையும் இதுலயும் கவ்விக்கிட்டு வரனா. வரட்டும் இன்னைக்கு. யாராச்சும் ஹரிகரனுக்கு ரசிகரன் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிருங்க. ஏன்னா ரசிகர் முன்னாடி நம்ம அவமானப்படுத்தக்கூடாதுப்பா. நீங்க தானே சொன்ன அவனுக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்ட்டு. அதனால அவருக்கு ரசிகர் யாராவது இருக்கீங்களா? எங்க கை தட்டுங்க பாப்போம். ஆத்தி இவ்வளவு கூட்டமா அவருக்கு தானா? அப்ப நீங்க எந்திரிச்சு போயிருங்க. இல்ல இல்ல பப்புன் டான்ஸ் முடிஞ்சது வள்ளி வரையில வாங்க. ஏன்னா ரசிகருக்கு முன்னாடி வந்து அவர் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருன்னு வச்சுக்க, அதை விட பெரிய அசிங்கம் எதுவும் இல்லை. அதனாலதான் சொல்றேன், வந்தவனே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். பிரகாஷே நீ தான் சாட்சி. டேய் தம்பி ரூபன், உன்னைய சாட்சி வச்சுதான் என் காலில் அவரை மண்டி போட வைக்க. என்னைய சாட்சி வச்சு ஒரு பிரோஜனம் இல்லக்கா, ஒண்ணுமே இல்லையா? அப்படின்னா அவர் வருவதற்கு முன்னாடி அவர் எப்ப செத்த பாம்பை கிளப்பணும்னு சொன்னாரோ, இப்ப இந்த ஊருக்காரங்களுக்காக கிளப்புறனோ இல்லையோ அந்த செத்த பாம்பை இப்ப கிளப்புறேன். ஏங்க அந்த சஞ்சீவி மூலிகை மட்டும் காமிங்க எங்க கண்ணுல. பேக்குக்குள்ள வச்சிருக்கேன் பாக்குறியா? காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம் நிலக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது பாயுதுதான் காமன் விடும் பானம் தூக்கம் வல்ல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காவல் விடும் வானம்.
என்ன பண்ணுதோ ஒன்ன போல தோளம் தட்டி பிச்சு கொள்ளுதோ பெண்மைக்கு காத்து என்ன பண்ணுதோ ஒன்ன போல தோளம் தட்டி பிச்சு கொள்ளுதோ படுறது பொறுத்துக்கையா அது விலகி போனது எடுத்துக்கையா கட்டி போட்டது புரிஞ்சுக்கணும் உன்னை பார்க்கும் போது இதை தெரிஞ்சுக்கணும் அதிசய சுரங்க மடி கோவாக்காயுது நீவாக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமண்டிடம் தண்ணி கேக்கு தேவை கண்டு ஆக தனிஞ்சதா தண்ணீர் கேட்கும் தேவை கண்டு தாகம் தனிஞ்சதா அதிசய சுரங்கமடி நிலக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமண்டிடும் பானம் தூக்கமல்ல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்தை வார போடலாமா நிலக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமண்டிடும் அப்படி வந்தது சுறுசுறுப்பு கிளுகிழப்பு கொடுத்தோம். நன்றி நன்றி. ஒருத்தருக்கு மட்டும் தான் பாட்டு பிடிச்சிருக்கா? 2 பேருக்கா? சரி சரி சரி. இல்லை அவங்கெல்லாம் கோவத்தில் இருக்காங்க, ஹரிகரனை பேசிட்டு நின்ட்டு. அப்படி தானே? இப்போ அங்கே ஒரு தனியாக வீடியோ கவரேஜ் போகுது, என்னது சேனலாப்பா? இல்லை இல்லை, எதுவாக இருந்தாலும் ஜூம் பண்ணாமல் எடு, செல்லு காணா போயிடும். அப்படின்னா நேரம் சைடுக்கு வந்தா அப்படியா பப்புன்னு அப்புறம் பேசுனாலும் ரசிகர்கள் கோவப்படுறீங்களே. டான்ஸ் வந்து ஆட்டமாடி 2 பாட்டு பாடினா நல்ல பப்புன்னு சைடில் வந்து நிற்கணும். நின்னாரா? வரல. அப்போ அந்த பயம் இருக்குல்ல, விஜய மேடையில் சந்திக்கணும் பயம் இருந்தா பேக்க தூக்கிட்டு இங்கேருந்து காரைக்குடிக்கு நடந்து போ சொல்லு. பயம் இருக்குங்கிறது தான் கூட கூட்டி வந்து காமிச்சிட்டாரு. அப்புறம் பயம் இருக்கிறது தான் வரட்டும் என்று தம்பி. உங்க அப்பாங்கிறதுக்காக ரொம்ப கொடி பிடிக்காத அப்படிலாம் சொல்லிட்டேன். ரூபன், இன்னும் ஒரு பாட்டு பாடுவோம் நீ வந்திருக்கிறதுனால. ஆமா, இல்லைன்னா நீ அழுதுருவ இந்த பாட்டு பாடலன்னா. இந்த ஒரு பாட்டுக்குள்ளேயும் ஹரிகரன் வரணும். பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் கொள்ளையோ. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் கொள்ளையோ. வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் கொள்ளையோ. நான்
நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி அன்புகளுக்கு நன்றி. வாங்க வாங்க வாங்க, மணியாச்சு மணியாச்சு. இவ்வளவு நேரம் நான் சுப்ரபாதமா பாடிக்கிட்டு இருந்தேன். அது பாட முடியாது. எனக்கு பிடிச்சமான பப்புன மேடைக்கு இன்னைக்கு அமைப்பாளர் போட்டிருந்தாப்லனா 1 மணி நேரம் ஓஹோ ஹோ 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 ஹோன்னு. ஆமா, இவரெல்லாம் பார்த்தாலே எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது. நாடக உலகத்திலேயே பிடிக்காத ஒரே பப்புன் ஹரிகரன் தான். வர சொல்லுங்க. பக்க மேலத்தை நொறுக்கி போடுவேன். ஊருக்காரங்க கூட செவனேன்னு இருக்காங்க. நீங்க தான் வந்ததுல இருந்து துள்ளிக்கிட்டு கிடக்குறீங்க. அப்படியா? இப்ப பாட்டு பாடணுமா? ஓஹோ பாடினாதான் வருவாரா? சரி, ஊருக்காரங்க சொல்றாங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பாடுறேன். ஹரிகரனுக்கு பயந்து பாட மாட்டேன். ஓஹோ 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 ஓகா ஹரிகரனை போட்டுக்கிட்டு ஓஹோ என்னப்பா ஓகோ பாட சொன்னீங்க, பாடிட்டே வரணும்ல. பாட்டா பாடுங்க. பாட்டா பாடணுமா? ஓஹோ